இந்த பாஸ் மாஸ்டர் மதரை குற்றம் கண்டித்த அன்று சொன்னது என்னவென்றால், மதர் தலையில் சரியாக முக்காடு போடவில்லை என்றும் அதை யாரோ பாஸ் மாஸ்டரிடம் அறிவித்து தெரிந்தவர்களாவது இதை சொல்லிக் கொடுக்க கூடாதா என்று கேட்டதாகவும் கூறினார். அப்படி ஒரு ஆள் கேட்டதே அந்த ஆளிடம் பாட்டு கையடித்து பாடும் போதும் வசனங்கள் எடுத்து எழுதும் போதும் அப்படி சில தருணங்களில் முக்காடு சற்று நீங்கும் நிலை வரும் என்று கூறியிருக்க வேண்டும். அப்படி அதை பற்றி மதரிடம் கூறி உணர்த்த வேண்டும் என்றால் வயதான பெண்களிடம் சொல்லி அறிவித்திருக்க வேண்டும். அல்லது ஜோயல் ஐயா அவர்களிடம் ஆலோசித்து இதற்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எல்லாரும் நடத்த போனால் இப்படித்தான் சபை சீரழியும். அன்று அப்படி மதரை குற்றம் கண்டித்தீர்களே, இன்றுள்ளவர்களின் நிலைமையை பாருங்கள். பதில் சொல்லுங்கள். இது கர்த்தருடைய சபை. சமயம் கண்டது போல ஆளுக்கு ஒரு நீதி பேசும் சபை அல்ல இது. இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்திருக்கணும். மதர் முக்காடு போட்டது தப்பு என்றால் இதோ இந்த லிசி மேடம் இந்த நிலையில் தலையில் முக்காடு இல்லாமல் இந்த தாஸ் மாஸ்டரின் கண் முன் நின்றது. இந்த தாஸ் மாஸ்டருக்கு கண் காணவில்லையா? அது காணாது. பெண்கள் பக்கம் முதல் வரிசையில் தான் நடத்தின கூட்டத்தில் நின்றது கண் காணவில்லையா? தனக்கு பிடித்தவர்கள் என்றால் குற்றம் செய்தாலும் அதில் கண்ணில் படாது இல்லையா? இதை ஏன் கண்டிக்கவில்லை? இதை சொல்லி கண்டித்தால் தாஸ் பாஸ்டர் நல்லவர் வல்லவர் என்று பேசுவதை உடனே மாற்றி தாஸ் பாஸ்டர் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யன், செல்வராஜ் ஐயா இருக்கும் போதே தாஸ் இவன் துஷ்டன், இவன் அழிவான் என்று சொன்னதுண்டு. நாங்கள் தான் நம்பவில்லை. இந்த தாஸ் பாஸ்டருக்கு வேண்டி பேசுவது பாம்புக்கு பால் ஊற்றுவது போல என்று கூறி விடுவார்களே என்கிற பயம். அப்படித்தானே? இந்த லிசி மேடமும் விசுவாசிகளிடம் என்ன பேசணும் என தெரியாமல் பேசுவதாகவும் வெட்டுக்கத்தி மாதிரி நிற்பதாகவும் சொன்னார்கள். அப்படி பார்க்கும்போது லிசி மேடமும் குற்றம் கண்டிக்கத்தக்க நிலையில் தான் இருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அதற்கு தாஸ் பாஸ்டர் லிசி மேடத்தின் குற்றத்தை சபையில் கண்டித்து லிசி மேடத்தையும் விரட்டுவீர்களா? இல்லை ஜோயல் ஐயாவிடம் சொல்லி திருத்தி எடுப்பீர்களா? தாஸ் பாஸ்டர் ஆளுக்கு ஒரு நீதி என்று பேசுவதை அப்படியே படம் பிடித்து காண்பித்திருக்கிறேன். இனியாவது திருந்துவீர்களா? இல்லை நீதிமான் என்று கூறி தம்பட்டம் அடிப்பீர்களா? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார்: உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறார். இப்படி நாவடக்கம் இல்லாமல் பேசி தன்னுடைய தேவ பக்தியை வீணாக்கி வைத்திருக்கிறார் இந்த தாஸ் பாஸ்டர். தனக்கு ஸ்தானம் கிடைக்கவில்லை என்கிற கோபத்தில் சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவேன் என்று சொல்லி காத்திருந்து அடித்தது போல மற்றவர்களும் இப்படி உள்ள சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பார்கள் என்று இந்த தாஸ் பாஸ்டர் இனியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி வரும் என நினைக்காமல் வாய் தவறி பேசிவிட்டேன் என்று ஒத்துக்கொண்டால் மன்னிப்பு உண்டு. இல்லாவிட்டால் இது யாருக்கும் மறக்காது. இப்படி மீண்டும் மீண்டும் பெண் ஊழியர்களையும் இப்படி சொல்ல காரணம் இந்த தாஸ் பாஸ்டரின் அடாவடியான மோசமான பிரசங்கம் ஆகும். இதை பற்றி வீடியோ ஆதாரத்துடன் அடுத்த வீடியோக்களில் போடுவேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.